வணக்கம். வாங்க ஒரு சூப்பரான தத்துவம் சொல்கிறேன். வாழ்க்கைக்கான தத்துவமா, வியாபாரத்துக்கான தத்துவமா, இல்லை என்ன தத்துவம்னே தெரியலைங்களா? வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தத்துவம் அப்படிங்கிறது ஊர்கா மாதிரி. சரிங்களா? நம்மளுடைய சாப்பாட்டு இலையில் ஒரு ஓரமாக அது இருக்கணும். எப்போ தேவையோ அப்போ அதை எடுத்து சுவைச்சிக்கணும். அதை விட்டுட்டு சாப்பாடு மாதிரி ஊறுகாயை போட்டால் என்ன ஆகும்? ஸோ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தத்துவங்கிறத ரொம்ப எடுத்து பூசிக்க கூடாது, ரொம்ப எடுத்து சேர்த்துக்க கூடாது, ரொம்ப எடுத்து சாப்பிட்றக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? எல்லாமே மாயையா தெரியும். ஐயோ இது தேவையா இது தேவையில்லையான்னு ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனால தத்துவம் அப்படிங்கிறத அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும், வியாபாரமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன எக்ஸாம்பிள், வாழ்க்கையை நடத்தினாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை உழைப்பு, முக்கியமாக பணம். இந்த உழைப்பு பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சலிச்சிக்கும் போதும் சரி, பணம் என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் போகும்போது விட்டுத்தானே போகிறோம் அப்படின்னு ஃபிலாசபி தத்துவம் பேசுகிறவங்ககிட்டையும் சரி. சொல்ல வர்றது என்னென்னா, அளவாக ஊறுகா மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப சுவையான வாழ்க்கைக்கு அமையும், ரொம்ப ரொம்ப சூப்பரான சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டான பிஸ்னஸ்க்கும் அமையும். அப்போது தத்துவம் என்ன சொன்னு புரிஞ்சிடுச்சிங்களா? தத்துவம் என்பதே சும்மா ஊறுகா மாதிரி ஓரமாக வச்சுக்கிட்டா போதும், சூப்பராக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா நிச்சயமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கவிதா பலராமன்.